அண்ணா இந்த இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த 10% எல்லா ஸ்டேட்லயும் அமல்படுத்தியாச்சு. ஈவன் ஜம்மு காஷ்மீர்ல கூட ரிசர்வேஷன் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியோ இல்ல என்டிஏ கூட்டணியோ வந்தா அதை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இதே மாதிரி தான் அதுவும் கண்டினியூ ஆகும்? என்டிஏ கூட்டணி வந்தா கட்டாயம் அமல்படுத்துவாங்க, அதுல வந்து சந்தேகமே இல்ல. அது மத்திய அரசு அமல்படுத்த வைக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு சம்மதிப்பார் நினைக்கிறேன். என்டிஏ ஆட்சி வந்தால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆண்ட சாதிகள் அந்த மாய வலையில் தான் வந்து வீழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி சிந்தனை எல்லாம் இல்ல. ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மைனாரிட்டிஸ் ஒட்டுமொத்தமாக 85 விழுக்காடாக இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு இவ்வளவு பெரிய சமூகத்திற்கு அவர்கள் வழங்குகிற சட்டப்படி வழங்குகிற இடஒதுக்கீட்டின் அளவு 50 விழுக்காடு, அதை தாண்டக்கூடாது என்கிறார்கள். ஆனால் 15% இருக்கிற முன்னேறிய சமூகத்தினருக்கு 10% வழங்குகிறார்கள். 15க்கு 10 கூடாது, 60% மேல. இது எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் பவர்ல இருக்கிற காரணத்தினாலதான். என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, எஸ்சி/எஸ்டியில் இருக்கிற ஏழைக்கு கிடையாது, ஓபிசியில் இருக்கிற ஏழைக்கு கிடையாது, எஃப்சியில் இருக்கிற ஏழைக்கு மட்டும்தான். அந்த ஏழை எப்படி இருக்கணும்னா ஆண்டுக்கு 8 லட்சம் வரையில் சம்பளம் வாங்கலாம். ரொம்ப ஹைஃபை ஏழைகள் எல்லாம் மாதம் 65,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஏழை. அப்புறம் 1000 சதுர அடி வீட்டு மனை வச்சுக்கலாம். அண்ணா நகர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி அரை கிரவுண்ட். ஆக ஐஃபை ஏழைகள் கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் இருப்பார்கள். 5 ஏக்கர் நிலம், ரூரல் 5 ஏக்கர், அட்ஜசென்டா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒட்டுற மாதிரி 5 ஏக்கர் தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். யோசிச்சு பாருங்க எவ்வளவு வெளிப்படையாக இந்த மக்களை, உழைக்கிற மக்களை இவர்கள் ஏய்க்கிறார்கள்.